வணக்கம். இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரம். வாழ்க்கையோட கவலைகளை பத்தி, அதுவும் புத்தர் சொன்ன கதைகள் மூலமா எப்படி புரிஞ்சுக்கலான்னு இது பேசுது. ஆமா, இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பார்வை. நம்ம எல்லாருக்கும் மனசுக்குள்ள ஒரு ஓயாத சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் இல்லையா? நேத்து நடந்தத பத்தி ஒரு கவலை, நாளைக்கு நடக்க போறத பத்தி ஒரு பயம். ம், அந்த மன இரைச்சல். ஆமா, அந்த இரைச்சலை எப்படி சமாளிக்கிறதுன்னு புத்தர் சொன்ன 2 உருவகங்கள், அதாவது இந்த தண்ணீர் டம்ளர் அண்ட் இரண்டாவது அம்பு, கதைகள் மூலமா எப்படி புரிஞ்சுக்கலான்னு விரிவாக பார்க்கலாம். சரி. இந்த ஆதாரம் ஆரம்பிக்கிறதே ஒரு பவர்ஃபுல்லான உருவகத்தோட தான். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் பூத கண்ணாடி வச்சு பார்க்குற பழக்கத்தை ஒரு மனவியாதின்னு சொல்லுது. ஆமா, அந்த வார்த்தை கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் அதுல ஒரு ஆழமான உண்மை இருக்கு. நிஜம்தான். அது நம்ம தூக்கத்தையே திருடிருது இல்லையா? அந்த இடைவிடாத மன ஓட்டம் பட்ட தோல்வியா பார்க்கப்படல. இது ஒரு பொதுவான மனித நிலைன்னு இந்த ஆதாரம் சொல்லுது. ஓ, அப்போ இது எனக்கு மட்டும் நடக்கிற விஷயம் இல்ல. நிச்சயமா இல்ல. இது ஒரு பரவலான பிரச்சனை. அதனாலதான் அத மனவியாதின்னு சொல்றாங்க. அது நம்மள பயமுறுத்த இல்ல, ஆனா இந்த சிந்தனை முறைகளை நாம கட்டுப்படுத்தாம விட்டா அதோட தீவிரம் என்னன்னு புரிய வைக்கிறதுக்கு தான். புரியுது. சரி, அப்ப முதல் கதைக்கு வருவோம். புத்தர் சொன்ன அந்த தண்ணீர் டம்ளர் கதை கேட்க ரொம்ப சிம்பிளா இருக்கு. ஆமா, ரொம்ப சிம்பிள். அவர் தன் சீடர்கள் கிட்ட ஒரு டம்ளர் தண்ணியை கையில பிடிச்சுக்கிட்டு இதோட எடை எவ்வளவு இருக்கும்னு கேக்குறாரு. எல்லாரும் ஒரு பதில் சொல்றாங்க, 50 கிராம் 100 கிராம்னு. ஆமா, ஆனா புத்தர் சொல்றாரு, இதோட உண்மையான இடம் முக்கியம் இல்ல, நான் இதை எவ்வளோ நேரம் பிடிச்சுக்கிட்டு இருக்கேங்கிறது தான் முக்கியம். ஓகே. ஒரு நிமிஷம் பிடிச்சா வலி இல்ல, 1 மணி நேரம் பிடிச்சா கை வலிக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள் முழுக்க அப்படியே வச்சிருந்தா கையே செயல் இழந்து போயிடும். அந்த வரியை நான் மறுபடியும் சொல்றேன். டம்ளரின் எடை மாறவே இல்லை, ஆனா நான் அதை சுமந்து கொண்டிருந்த நேரம் தான் எனக்கு வலியை தந்தது. இதுதான் முக்கியமான பாயிண்ட். சரியா சொன்னீங்க. இதை நம்ம மனசுமைகளோட இணைச்சு பார்க்கணும். பிரச்சனை அந்த கவலையே இல்ல, அதை நாம எவ்வளவு நேரம் பிடிச்சிட்டு இருக்கோங்கிறது தான் பிரச்சனை. அதேதான். இந்த ஓமை ரொம்ப அற்புதமான ஒண்ணு. ஏன்னா இது உடல் ரீதியானது. இதோட லாஜிக்கை நம்மால ஈஸியா உணர முடியும். ஒரு சின்ன சமாளிக்கக்கூடிய பிரச்சனை கூட அதையே நினைச்சிட்டு இருந்தா அதை நம்மள முடக்கி போடுற அளவுக்கு மாறிடும். இது ஒரு கேள்வி எழுப்புது. நாம அப்படி என்ன தண்ணீர் டம்ளர்களை ரொம்ப நேரமா கீழே வைக்காம புடிச்சுக்கிட்டு இருக்கோம்? கரெக்ட். ஆனா இங்க ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. சில பிரச்சனைகள், உதாரணத்துக்கு ஒரு குடும்ப பிரச்சனைன்னு வச்சுப்போம், அது எப்படி சரி கீழே வச்சிடுறேன் சொல்லிட்டு உடனே செய்ய முடியும்? ஆமா, அதுதான் எனக்கும் தோணுச்சு. டம்ளரை கீழே வைன்னு சொல்றது சுலபம். அதுக்கு இந்த ஆதாரம் சொல்ற விளக்கம் என்னன்னா, கீழே வைப்பதுன்னா பிரச்சனையை கண்டுக்காம விடுறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ அதை பத்தியே நாள் முழுக்க கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறத நிறுத்துறது. அந்த பிரச்சனைக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி அதை எப்படி சரி செய்யலான்னு யோசிக்கலாம். மற்ற நேரங்கள்ல மனசை வேற விஷயங்கள்ல செலுத்தணும். அதுதான் டம்ளரை அப்பப்போ கீழே வச்சு கைக்கு ஓய்வு கொடுக்கறது மாதிரி. ஓ, அப்போ சுமைய முழுசா இறக்கி வைக்கலன்னாலும் அது சுமக்கிற விதத்தை மாத்துறோம். ஆமா, இதுதான் முதல் கதை. இப்போ இதை விட இன்னும் ஆழமான ஒரு விஷயத்துக்கு போவோம். அந்த இரண்டாவது கதை, 2 அம்புகள். இங்கதான் விஷயம் இன்னும் சுவாரஸ்யமாகுது. ஆமா, புத்தர் கேக்குறார், ஒரு அம்பு குத்தினா வலிக்குமா? சீடர்கள் கண்டிப்பா வலிக்கும்னு சொல்றாங்க. சரி, அதே காயத்துல 2வது அம்பும் குத்தினா? சீடர்கள் சொல்றாங்க, ஐயோ அது தாங்க முடியாத வலியா இருக்குமே. இப்போ புத்தர் அத விளக்குறாரு. முதல் அம்புங்கிறது வாழ்க்கையில தவிர்க்க முடியாத விஷயங்கள். கஷ்டம், தோல்வி, அவமானம், இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இல்ல. ஆமா, அதை நம்மால தவிர்க்க முடியாது. அதுதான் வலி, பெயின். ஆனா அந்த இரண்டாவது அம்பு, அத நாமே நம்ம மேல எய்துகிறோம். அதேதான். எனக்கு ஏன் இப்படி நடந்தது, நான் ஏன் அப்படி செஞ்சேன்னு அந்த நிகழ்வை திரும்ப திரும்ப மனசுக்குள்ள ஓட விட்டு வருத்தப்படுறதுதான் அந்த இரண்டாவது அம்பு. அப்ப முதல் அம்பு வலி, 2வது அம்பு துன்பம். சரியா சொன்னீங்க. வலிக்கும் துன்பத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். வலிங்கிறது ஒரு உடல் அல்லது உணர்ச்சி ரீதியான உணர்வு. ஆனா துன்பம், அதாவது சஃபரிங், அது அந்த வலியை சுத்தி நாமளா உருவாக்குற ஒரு கதை. ஒரு கதை. ஆமா, முதல் அம்பை நம்மால கட்டுப்படுத்த முடியாது. ஆனா இரண்டாவது அம்பை எய்யலாமா வேண்டாமாங்கிறது முற்றிலும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குன்னு இந்த ஆதாரம் ரொம்ப அழுத்தமா சொல்லுது.
இது கேட்கும்போது ஒரு பெரிய ஆஹா மூமெண்ட் மாதிரி இருக்கு. நம்ம வாழ்க்கையில வர்ற பாதி துன்பத்துக்கு நாம தான் காரணம்ங்கிறத ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கஷ்டம்தான். ஆனா அதுல ஒரு பெரிய சக்தியும் இருக்கு இல்லையா? ஆமா, நாம உருவாக்குன துன்பத்தை நம்மளாலேயே நிறுத்த முடியும். துல்லியமா. இந்த 2வது அம்ப எய்யாம இருக்கிறதுக்கு பேர் தான் மைண்ட்ஃபுல்னஸ், தியானம்னு பல பேர்கள்ல சொல்றாங்க. ஒரு நிகழ்வை அது நடந்தபடியே பார்க்கிறது, அதோட நாம எந்த கதையும் சேர்க்காம இருக்கிறது. அந்த முதல் அம்போட வலி இருக்கத்தான் செய்யும். ஆமா, அது இருக்கும். ஆனா அது கொஞ்ச நேரத்துல ஆறிடும். ஆனா 2வது அம்பை எய்தா அந்த காயம் புறையோடி போயிடும். சரி, அப்போ இந்த 2 கதைகளையும் ஒன்னா இணைச்சு பார்ப்போம். இந்த ஆதாரம் கடைசியா ஒரு விஷயத்த சொல்லுது. கடந்த காலம் என்பது முடிந்து போன ஒரு கனவு, எதிர்காலம் என்பது இன்னும் வராத ஒரு கற்பனை. நமக்கு சொந்தமான ஒரே விஷயம் இந்த நிமிஷம் மட்டும்தான். ஆமா, இந்த 2 கதைகளுமே அடிப்படையில ஒரே விஷயத்தை தான் சொல்லுது. எப்படி? டம்ளரை கீழே வைப்பதுனாலும் சரி, 2வது அம்பை எய்யாமல் இருப்பதுனாலும் சரி, ரெண்டுமே நிகழ்காலத்துக்கு திரும்பி வர்றதா தான் குறிக்குது. ஓ, நீங்க ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க கடந்த காலத்திலேயோ இல்ல எதிர்காலத்திலேயோ வாழ்ந்துகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அன்னைக்கு அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு நினைக்கிறது கடந்த காலம், நாளைக்கு என்ன ஆகுமோன்னு பயப்படுறது எதிர்காலம். ரெண்டுமே டம்ளரை சுமக்கிறதும் 2வது அம்பே எய்யறதும் தான். ஆமா, அப்ப டம்ளரை கீழே வைக்கிறதுனா கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் விட்டுட்டு இப்போ இந்த நிமிஷத்துல என்ன செய்யணுமோ அதுல கவனம் செலுத்துறது. ஒரு காயம் ஏற்பட்டா ஐயோன்னு புலம்பாம, சரி இப்போ இதுக்கு என்ன கட்டு போடலாம் நீ யோசிக்கிறது மாதிரி. எக்ஸாக்ட்லி. அதனால தான் அந்த இறுதி அறிவுரை ரொம்ப நேரடியா இருக்கு. அந்த தண்ணீர் டம்ளரை கீழே வச்சிடுங்க, 2வது அம்பை தூக்கி எறிஞ்சிடுங்க. வாழ்க்கை ரொம்ப அழகானது, அதை வாழ்ந்து பாருங்க. இது கேட்க ரொம்ப எளிமையா இருக்கு. ஆனா இத தினசரி வாழ்க்கையில செயல்படுத்துறது தான் பெரிய சவால். எல்லா பெரிய ஞானமும் அப்படித்தான், எளிமையா இருக்கும் ஆனா ஆழமா இருக்கும். கவலை வரும்போது உங்களை நீங்களே கேட்டுக்கலாம், ஓகே, இதை நான் ரொம்ப நேரமா தூக்கிட்டு இருக்கிற டம்ளரா, இல்ல இது நான் ஏன் மேலேயே எய்துகிற 2வது அம்பா. ஆமா, அந்த ஒரு விழிப்புணர்வு வர்றதே பாதி பிரச்சனையை சரி செஞ்சிடும். அது அந்த பூத கண்ணாடியை நம்ம கையில இருந்து தட்டி விடுற மாதிரி. அருமையான விளக்கம். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி என் மனசுல ஒரு சின்ன சிந்தனை ஓடுது. சொல்லுங்க. நாம 2வது அம்பை ஏயாம இருக்கிறது பத்தி பேசணும். அது நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அந்த முதல் அம்போட நம்ம உறவையே நம்மால மாத்திக்க முடிஞ்சா என்ன ஆகும்? சுவாரஸ்யமான கோணம். இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது வாழ்க்கையில வர்ற தோல்வி, அவமானம் மாதிரியான முதல் அம்புகளை நம்ம மேல தொடுக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட தாக்குதலா பார்க்காம, அது இந்த வாழ்க்கை பயணத்தோட ஒரு தவிர்க்க முடியாத பாடமா ஏத்துக்கிட்டா என்ன ஆகும்னு கேக்குறேன். ஒரு தோல்விய நான் தோத்துட்டேன்னு பார்க்காம, நான் ஒரு விஷயத்த கத்துக்கிட்டேன்னு பார்த்தா புரியுது. அந்த முதல் நம்போட கூர்மையே கொஞ்சம் மழுங்கிடும் இல்லையா? அதோட ஆரம்பகட்ட வலியோட தாக்கத்தையே நம்மால குறைக்க முடியுமா? இது ஒரு மிக ஆழமான பார்வை. நீங்க கேக்குறது பிரச்சனையை கையாள்றத பத்தி இல்ல, பிரச்சனையை நம்ம வரவேற்கிற விதத்தை பத்தி. ஆமா, முதல் அம்ப ஒரு எதிரியா பாக்குறோமா இல்ல ஒரு ஆசானா பாக்குறோமாங்கறதான் கேள்வி. இந்த ஆதாரம் 2வது அம்ப கட்டுப்படுத்துறத பத்தி பேசுது. ஆனா நீங்க கேக்குறது நம்ம மனப்பான்மையால முதல் அம்போட தன்மையே மாத்த முடியுமான்னு. நிச்சயம் முடியும். அதுதான் ஞானத்தோட அடுத்த கட்டம்னு சொல்லலாம். வாழ்க்கையோட தவிர்க்க முடியாத வழிகளை கூட நம்ம வளர்ச்சிக்கும் புரிதலுக்கும் ஒரு கருவியா பயன்படுத்திக்கிறது. இந்த எளிய கதைகளுக்குள்ள மறைஞ்சிருக்கிற உண்மையான ஆழமான பாடம் ஒருவேளை இதுவா தான் இருக்கும்.